ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்கே சிக்கூட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரவை கிச்சடி ரெடி பண்ணியிருக்கா. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே மாதிரி இட்லி தோசைலாம் ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி கிச்சடி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். சீக்கிரமாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி சேர்த்து சூப்பராக கிச்சடி ரெடி பண்ணியிருக்கேன். தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த நியூ இயருக்கு கிச்சடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எடுத்து பச்சைப்பருப்பு 3 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு தண்ணியில் இங்கே பாருங்கள் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ரவை தான் எடுத்துருக்கேன். வறுக்காத ரவை 1 டம்ளர் எடுத்துருக்கேன். பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். அப்படியே வறுத்துடலாம். சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை 1, ஏலக்காய் 3 கிராம்பு, கடுகு உளுத்தம்பருப்பு, வெங்காயம் 1. நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி தண்டு கொஞ்சமாக, 2 பச்சை மிளகாய், நல்லா காரம் பச்சை மிளகாய். இங்கே பாருங்கள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொத்தமல்லி ஒரு 1/2 டீஸ்பூன். இதை கொரப்பாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், அரைச்ச விடுது அப்படியே சேர்த்து கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், அது கூடவே புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் வதங்கட்டும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கேரட் 1, பீன்ஸ் ஒரு 10 இந்த சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கட்டும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சைப்பருப்பு, கடலைப்பருப்பு. இது பாருங்கள், பச்சை பட்டாணி 2 கைப்பிடி வர்ற மாதிரி நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் இதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. பாதி அளவுக்கு கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாம் வெந்திருக்கு பாருங்கள். இது பாருங்கள், 1 டம்ளர் ரவைக்கு 1/2 டம்ளர், 2 டம்ளர் தண்ணி வைங்க. 1 டம்ளர் ரவைக்கு இதுக்கு தகுந்த கல் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ரவை சேர்த்துக்கலாம். உப்பு இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு மூடி வைங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை அப்படியே சேர்த்துருங்க. கட்டி தட்டாமல் கிண்டி விடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு தக்காளி இந்த டைமில் நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக ரவை கிச்சடி ரெடி ஆகிடுத்து. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்படியே மூடி வைங்க. இங்கே பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் நெய். வேண்டாம்னா நிறுத்திக்கலாம். அப்படியே கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான ரவை கிச்சடி ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரவை கிச்சடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பொட்டுக்கடலை தேங்காய் சேர்த்து சட்னி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.